வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் கோப்சிட்டி படத்துலேருந்து. இன்றைக்கி நான் ஈரோடு விக்டரி டாடா ஷோரூம்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டெக்ட் பண்ணுறத செக் பண்ணி பாருங்கள். மேலும் இதுமான வீடியோக்களை நீங்கள் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா 2025க்கு அப்டேட் செய்யப்பட்ட பேஸ் மாடல் நெக்ஸானுடைய சிஎன்ஜி வேரியண்ட்டுங்க. எஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் செய்யப்பட்ட ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது பேஸ் மாடல் ஸ்மார்ட்லேயே சிஎன்ஜி வேரியண்ட்டுங்க. ஓகே, இந்த நெக்ஸானை பொறுத்தளவு நமக்கு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அண்ட் 1.5 ரெவர் ட்ரக் டீசல் இன்ஜின்ங்க. ரெண்டு விதமான இன்ஜின்ஸ்லாம் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. பெட்ரோலுக்கு நமக்கு சிஎன்ஜி ஆப்ஷனுமே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிஎன்ஜி தான் நான் இப்போ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். பெட்ரோலை பொறுத்தளவு நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டிசிஎல் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அது என்ன 5 ஸ்பீட் மேனுவல் கேட்குறீங்களா? உங்களுக்கு ரெகுலர் பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் கேட்டகரி மட்டும், அதாவது ஸ்மார்ட் ப்ளஸ் எஸ், இதுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த 5 ஸ்பீட் மேனுவல் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே 6 ஸ்பீட் மேனுவல் அப்படின்றது இந்த பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. அதுபோக இந்த பெட்ரோல் இன்ஜினுக்கு 6 ஸ்பீட் டிசிஎல்லையுமே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதுவே உங்களுக்கு டீசல் பொறுத்தளவு நமக்கு 1.5 லிட்டர் ரெவர் ட்ரக் டீசல் இன்ஜினுங்க. அதில் உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும் தான் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் நமக்கு அவைலபிளாக கொடுக்கலைங்க. தென் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஸ்மார்ட் சிஎன்ஜிங்க. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. சிஎன்ஜி வேரியண்ட் எல்லாத்துக்குமே 6 ஸ்பீட் மேனுவல் அப்படின்றது பேஸ்லேருந்தே கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறது அந்த ரெகுலர் பெட்ரோல் இன்ஜினுங்க. அந்த ஸ்மார்ட் கேட்டகரி மட்டும் என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல. அதுக்கு மட்டும் ஏன் 5 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதுக்கும் கொடுத்தா உங்களுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இதோடைய கலர் ஆப்ஷனுங்க. கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவு இந்த பேஸ் வேரியண்ட் லெவலுக்கு நமக்கு ஒரு 4 விதமான கலர்ஸ்லாம் அவைலபிளாக கொடுக்குறாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த ஒயிட், கிரே அண்ட் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்ட அந்த கிராஸ் லைன் பெய்ஜ், அது போக ராயல் ப்ளூ அப்படின்ற 4 கலர்ஸ்லாம் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பொறுத்தளவு பேஸ் மாடல் 7.99 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த ஸ்மார்ட் சிஎன்ஜியோடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு 8.99 லேக்ஸுங்க. உங்களுக்கு ரெகுலர் பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது இந்த சிஎன்ஜி ஒரு 1 லட்ச ரூபாய் அதிகமாக இருக்குதுங்க. அதுவே இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் பொறுத்தளவு 10,60,000 ரூபாய்ங்க. ஓகே, உங்களுக்கு ரெகுலர் பெட்ரோலுக்கும் இதுக்கும் ஒரு ஆன் ரோட் ப்ரைஸில் பார்க்கும்போது ஒரு 1,30,000 ரூபாய் வித்தியாசம் வரும். எக்ஸ்ஷோரூமில் 1 லட்ச ரூபாய் வித்தியாசம் வருங்க. ஓகே, இந்த அப்டேட் செய்யப்பட்ட ஸ்மார்ட் சிஎன்ஜி வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம இன்டெப்த்தாக பார்த்துடலாம். ஓகே, இந்த நெக்ஸானுடைய சென்டர் ஃப்ரண்ட்டில் நமக்கு டாட்டாவோட லோகோ வந்துடுதுங்க. புதிய அப்டேட் செய்யப்பட்ட லோகோ அண்ட் டிஜிட்டல் ரேடியேட்டர் கில்லுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல்ஸ் ப்ளஸ் நமக்கு இண்டிகேட்டர் சப்போர்ட்டோடையே கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம முக்கியமாக நமக்கு ஹெட்லாம்ப்ஸுங்க. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்தளவு இந்த பேஸ் மாடல் லெவலுக்கே நமக்கு அந்த எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் ஃபாக் லாம்ப் வேணும்னா நீங்கள் அக்சரிஸில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஏரோடைனமிக்ஸ்க்காக ஏர் இன்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஏர் டேம் டிசைன் பார்த்துங்க. ஏர் வென்டிலேஷனுக்காக நல்லா கேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோடைய டிசைன் வைஸாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. பானட்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்கணும்னு தான் சொல்லணும். வின்சில்ல வைப்பர் வித் வாஷர்ஸ் அப்படின்றது யூஸ்வலாகவே வந்துடுதுங்க. தென் இந்த நெக்ஸான் ஸ்மார்ட் சிஎன்ஜி வேரியண்ட்டுடைய சைட் ப்ரொஃபைல் இப்படி தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பேஸ் மாடல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஓவரால் லென்த்து பொறுத்தளவு 3995 mm. இதோடைய வீல் பேஸ் பொறுத்தளவு 2498 mm. இதோடைய கிரவுண்ட் கிளியன்ஸ் பொறுத்தளவு 208 mm ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நல்ல கிரவுண்ட் கிளியன்ஸ்னு சொல்லலாங்க. தென் சைடில் ரொம்ப முக்கியமாக வீல்ஸுங்க. வீல்ஸ் பொறுத்தளவு நமக்கு 16 inches ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் வீல்ஸுங்க. இதோடைய டயர் செக்ஷன்ஸ் பொறுத்தளவு 195/66 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு டிஸ்க் பிரேக் அப்படின்றது கிடைக்குதுங்க. மேக் பர்சன் செட்ஸ் அப்படின்றது யூஸ்வலாகவே வந்துடுதுங்க. எஸ்யூவி கிளாடிங் அப்படின்றது இந்த பேஸ் மாடல்லேருந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு சைடு கிளாடிங்குமே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அடுத்து ஓஆர்விஎம்ங்க. ஓஆர்விஎம் பொறுத்தளவு நமக்கு அந்த மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு இண்டிகேட்டர் சப்போர்ட்டுமே வந்துடுதுங்க. ஏ பிலார் நமக்கு பாடி கிளாஸில் கிடைக்குதுங்க. பி பிலாருமே நமக்கு பாடி கிளாஸில் கொடுத்துருக்காங்க. தென் விண்டோ கார்னிஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. தென் மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் தான் நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்றதுமே கிடைக்குதுங்க. தென் ரியரை பொறுத்தளவு நமக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கிடைக்குதுங்க. ட்விஸ்ட் பீமோடைய சஸ்பென்ஷனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் சி பிலருடைய கனெக்டிவிட்டி எல்லாமே பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. தென் அப்படியே இந்த பேஸ் மாடல் சிஎன்ஜியோடைய ரியர் ப்ரொஃபைல் பாருங்கள். மேலே நமக்கு இன்டெகிரேட்டட் ஸ்போர்ட்டி ஸ்பாய்லர் வந்துடுதுங்க. பட் இந்த பேஸ் லெவலுக்கு நமக்கு ஆண்டனா அப்படின்றது கிடைக்காதுங்க. அதே மாதிரி ரியர் விண்டோ டிஃபாகர் வைப்பர் வாஷர் எதுவுமே கிடையாதுங்க. சிஎன்ஜியோடைய பேஜிங் வந்துடுதுங்க. அது போக எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது அந்த எக்ஸ்ஃபேக்டர் மட்டும் வராதுங்க. அதாவது சென்டர் கனெக்டிங் மட்டும் இதுக்கு கிடைக்காதுங்க. டாட்டாவோட லோகோ வந்துடுதுங்க. நெக்ஸானோட பேஜிங் வந்துடுது. ஐசிஎன்ஜி அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. தென் ரியர் பம்பர் பொறுத்தளவு நமக்கு அந்த மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு அந்த எக்ஸ்ஃபேக்டரை பார்க்க முடியுதுங்க. சைடில் நமக்கு ரிஃப்ளெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. தென் கீழே பேக்கேஜிங் எல்லாம் பார்த்துக்குங்க. தென் ஸ்பேர் வீல் நமக்கு இந்த சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு நமக்கு கீழே தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. சேம் சைஸில் தான் நமக்கு ஸ்டீல் வீல்ஸாக கொடுத்துருக்காங்க. தென் பூட்டை பார்த்துருவோம்.
ஓகே, இந்த வெஹிக்கிளுடைய பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவு நமக்கு ரெகுலர் வெஹிக்கிளுக்கு 385 லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 321 லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. உண்மையிலுமே இது பரவாயில்லன்னு சொல்லணுங்க. மற்ற பிராண்ட்லாம் நமக்கு சிஎன்ஜி கொடுக்கும்போது நமக்கு பூட் ஸ்பேஸ் அப்படின்றது காம்ப்ரமைஸ் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் டாட்டாலேருந்து இந்த ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜி கொடுத்ததால நம்மளால் ஒரு பெரிய ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்க முடியுதுங்க. ஸோ கீழே நமக்கு பேக்கேஜிங்லாம் பார்த்துங்க, இந்த சிலிண்டரோடதெல்லாம் நல்லா சேஃப்டி மெஷர்ஸோடையே கொடுத்துருக்காங்க. ஸோ டாட்டா லெவலுக்கு நமக்கு சேஃப்டியில் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. தென் உள்ள டூல்ஸ் கிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடுதுங்க. லக்கேஜ் ஹூக் நமக்கு 2 பக்கமே கொடுத்துருக்காங்க. 3 kg ஹூக்குங்க. தென் சீட்டோட ஃபோல்டிங் பொறுத்தளவு 100% பெஞ்ச் ஃபோல்டிங் கிடைக்குதுங்க. 100% பெஞ்ச் ஃபோல்டிங் நமக்கு கிடைக்குதுங்க. உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் பத்தலைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஒரு 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க, எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 100% பெஞ்ச் ஃபோல்டிங் பண்ணிக்கலாங்க. தென் இந்த சிஎன்ஜி டேங்கோடைய கெப்பாசிட்டி பொறுத்தளவு 30 லிட்டர்ஸாக நமக்கு 60 லிட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, தென் லெஃப்ட் சைடில் நமக்கு ஃபியூல் டேங்க் வந்துடுதுங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பொறுத்தளவு பெட்ரோலுக்கு 44 லிட்டருங்க. சேம் டைம் நமக்கு சிஎன்ஜியுமே சேம் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி ஃபில்லிங்குமே நமக்கு சேஃப்டி மெஷரோட கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வெஹிக்கிள் ஆனில் இருக்கும்போது நீங்கள் சிஎன்ஜி டேங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெஹிக்கிள் அப்படின்றது ஆஃப் ஆகிடுங்க. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் நிறையவே பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பிராண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ டாட்டாலையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இந்த வெஹிக்கிள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோ டிரைவர் சீட்டுக்கு கீழே அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் கிட் வச்சுக்கிறாங்க. பிகாஸ் இது சிஎன்ஜி அப்படின்றதால ஒரு எமர்ஜென்சி டைமில் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபிக்ஸிங்குமே கரெக்டான ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி டைமில் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க. ஓவரால் எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். உள்ளே போய் இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். தென் இந்த பேஸ்மெண்டோடைய கீ பார்த்துக்குங்க. நமக்கு நார்மல் கீ தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரிமோட் கீ கிடையாதுங்க. தென் டோர் ஓப்பனிங் பார்த்தீங்களா 90 டிகிரி ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வைடரான ஓப்பனிங்க. ஒரு பெரிய பர்சன் இருந்தாலுமே உள்ளே ஈஸியாக போய்க்க முடியும். அந்தளவுக்கு ஸ்பேசிஸாக இருக்குதுங்க. டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்கள். ஃபுல் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓஆர்விஎம் கண்ட்ரோலர் பொறுத்தளவு மேனுவல் ஜாய்ஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, ஏதாவது கொடுத்தாங்க. அன்லாக் சுவிச்சஸ் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நமக்கு பவர் விண்டோங்க. ரியரில் கையில் தான் சுற்றிக்கணும். கிரிப் ஹேண்டில், டோர் பேட்ஸ் பிளாஸ்டிக்கில் வந்துடுது. அம்பர்லா ஹோல்டர், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன் மட்டும் தான் இருக்குது. ஃபிட்மெண்ட் மாதிரி நீங்கள் அக்சரிஸில் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தென் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு அந்த ஜெர்மன் பிராண்ட்லாம் கொடுக்குற மாதிரி அந்த எமர்ஜென்சி ரெஃப்ளெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? அவங்களாம் நமக்கு ரெஃப்ளெக்டர் டேப்பாக கொடுத்துருப்பாங்க. இவங்க கொஞ்சம் லைட்டாகவே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பரவாயில்லைங்க. தென் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் கிட் நமக்கு வந்து கோ டிரைவர் சீட்டுக்கு கீழே கொடுத்துருக்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. தென் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வராதுங்க. தென் சீட்ஸை பார்த்துக்குங்க. சீட்டை பொறுத்தளவு இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு பியூர் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் பிளாக்குங்க. வேறு எந்த கலருமே நம்மளால் பார்க்க முடியல. கலர் தீம்ஸுமே எதுவுமே கொடுக்கலைங்க. தென் அட்ஜஸ்டபிள் ஹீட்டர்ஸ் நமக்கு 2 வந்துடுதுங்க. இதுக்கு பேஸ் மாடல்லேருந்தே 6 ஏர்பேக் அப்படின்றது ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிக் மாடலுக்குமே நமக்கு 6 ஏர்பேக் அப்படின்றது கிடைக்குதுங்க. இது என்ன தான் ஃபேப்ரிக் சீட்டாக இருந்தாலுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோட டிசைனுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க. நீங்கள் இந்த வெஹிக்கிளுக்கு சீட் கவர் போடும்போது ஏர்பேக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி சீட்ஸாக வாங்கி போடுங்க, மறந்துடாதீங்க. அட்ஜஸ்டபிள் ஹீட்டர்ஸ் 2 வந்துடுதுங்க. தென் இந்த வெஹிக்கிளுடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பார்த்துக்குங்க. பியூர் பிளாக்குங்க. அதாவது ஃபுல் பிளாக். வேறு எந்த காரையுமே நம்மளால் பார்க்க முடியல. அடுத்து இன்ஸ்பிள் கிளஸ்டருங்க. இன்ஸ்பிள் கிளஸ்டர் பொறுத்தளவு நமக்கு கலர்டு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர், ஆர்பி மீட்டர் எல்லாமே நமக்கு டிஜிட்டலைஸாக வந்துடுதுங்க. ஆர்பி மீட்டர் நமக்கு அந்த கலர்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுற பட்டன் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீரிங்கில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். சேம் டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்க. இதில் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஓடோமீட்டர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்துடுதுங்க. இது அது போக பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜிக்கு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதுவுமே நமக்கு கலர்கள் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ரொம்ப எண்டில் வந்தால் நமக்கு ரெட் கலரில் வருதுங்க. மீடியமாக இருந்தால் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கு அந்த க்ரீன் கலரில் காமிக்குங்க. ஸோ இந்த அனிமேஷன் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். தென் அடுத்து ஸ்டீரிங் வீலுங்க. ஸ்டீரிங் வீல் பொறுத்தளவு நெக்ஸானுடைய டிப்பிக்கல் ஸ்டீரிங் வீல் 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. வித் இலுமினேட்டட் டாட்டா லோகோடையே வந்துடுதுங்க. தென் ஏர்பேக் வந்துடுதுங்க. தென் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷிங் ப்ளஸ் நமக்கு அந்த மேட் பிளாக் வருதுங்க. தென் ஸ்டீரிங்கோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு நமக்கு டில்ட் ஸ்டீரிங் தான் இந்த நெக்ஸான் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடுதுங்க. ரைட் சைடில் நமக்கு ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஹாட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரைட் சைட் கார்னரில் நமக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடுதுங்க. இந்த இடத்துல நம்மளால் அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கை பார்க்க முடியுது. அதாவது அந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங்கை பார்க்க முடியுது. சின்னதாக ஒரு ஸ்பேஸுங்க. கீழே பெடல்ஸ் பார்த்துக்குங்க. டெட் பல்ஸ் பாருங்கள். டெட் பல்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாங்க. டெட் பல்ஸ் கொஞ்சம் இடைஞ்சலாக்கிற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் நெக்ஸான் லெவலுக்காவது இவங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் ஏன் மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல.
தென் சென்ட்ரல் கன்சோலில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது பேஸ் மாடல் லெவலுக்கு யாரும் கொடுக்குறதில்ல. ஸோ இந்த நெக்ஸானுக்கும் கிடையாதுங்க. ஏசி வண்டியோட லேஅவுட் பாருங்கள், நல்லா ஒரு வெர்டிக்கல் லைனில் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, எண்டு டு எண்டு. நல்லா இருக்குதுங்க பார்க்குறக்கு. தென் அடுத்து மேனுவல் ஏசி வந்துடுதுங்க. உங்களுக்கு பழைய டைப்பில் தான் ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேனுவல் ஏசி கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் எக்ஸ்பிரஸ் கூலிங் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, பரவாயில்லைங்க. நான் கூட ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஹசார்ட் ஸ்விட்சஸ் வந்துருக்குங்க. அது போக நமக்கு சிஎன்ஜி பெட்ரோல், ஸோ அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் வந்துடுதுங்க. பூட் ஓப்பன் ஃபங்க்ஷன் ஆப்ஷனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 12 வோல்ட் பவர் சாக்கெட் ஒன்று வந்துடுதுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸுங்க. மொத்தமாக அதில் ஒரு 18 வேரியன்ட் இருக்குதுங்க. ஒரு 3 வேரியண்ட்டுக்கு மட்டும் 5 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. அதுவும் சிஎன்ஜிக்கு 6 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஹைலைட்டான விஷயமே இதுதாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தென் கீழே லெதர் ஃபினிஷிங் வந்துடுதுங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ், கப் ஹோல்டர்ஸ் 2. இந்த இடத்துலையுமே நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வேணால் வச்சுக்கலாங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்தளவு ஒரு பெரிய ஸ்பேஸுங்க. இந்த செக்மெண்ட்டில் நெக்ஸானுடைய க்ளவ் பாக்ஸ் தாங்க ரொம்ப பெருசு. ஆனால் அதுக்கு கூலிங் ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்கள் டாப்பில் வேரியண்ட் போகும்போது கிடைக்குங்க. மேலே சன்செட்ஸ் வித் டிக்கெட் ஹோல்டர், மேனுவல் டிம்மிங் ஐரியம் கொடுத்துருக்காங்க, சூப்பர். தென் லைட்ஸ் எல்இடியில் வந்துடுதுங்க. பேசஞ்சர் ஏர்பேக் ஆனில் இருக்குதா ஆஃப் இருக்குதான்னு பார்க்குறதுக்குங்க. பேசஞ்சர் சைடு நமக்கு வேரண்டி மேரோடைய ஒரு சன்செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் வந்துடுதுங்க. சைடு ஏர்பேக் நமக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சைடு ஏர்பேக் நமக்கு A to C பில்லரில் கனெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு டாட்டா லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க. ஒரு சில பிராண்டில் நமக்கு B பில்லர் வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. டாட்டாலேருந்து ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி A to C பில்லர் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதாங்க ஃப்ரண்ட் சைட் ஃபீச்சர்ஸ். ரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். தென் ரியர் சீட்ஸுமே ஆல்சோ நமக்கு 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ரியர் பேசஞ்சர் டோர் வியூ பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே ஃபுல் பிளாக்குங்க. அன்லாக் ஸ்விட்சஸ் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கிரிப் ஹேண்டில், பிளாஸ்டிக் பேட், சைல்டு சேஃப்டி லாக், வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஹைலைட்டான விஷயம் இந்த சுத்தர விண்டோ தாங்க. நமக்கு பவர் விண்டோ கொடுத்துருந்துக்கலாம் பேஸ் மாடலாக இருந்தாலும், பட் ஏன் மிஸ் பண்ணாங்கிற விஷயம் தெரியல. பட் இருந்தாலும் நம்ம ரியர் பேசஞ்சர் சீட்ஸை பார்ப்போம். ஹைலைட்டான விஷயம் இது தாங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பேசிக் சிஎன்ஜி லெவலுக்குங்க. பரவாயில்லைங்க, ஃபிக்ஸ்டு ஹெட்டர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அப்டேட்டுக்கு இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆம்ரெஸ்ட் இந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாதுங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் நமக்கு சேஃப்டி கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் ஹேங்கர்ஸுமே நமக்கு சேஃப்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 குழந்தைகளும் நம்மளால் பின்னாடி குறை வச்சுக்க முடியுங்க. 100% பெஞ்ச் ஃபோல்டிங் அப்படின்றது நம்மளால் இந்த பேஸ் மாடல் லெவலுக்கு பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த வீக்குடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள். இப்படி தாங்க இருக்குது. பேஸ் மாடல் ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. ரியரில் ஏசி வெண்ட்லாம் கிடையாதுங்க. அந்த இடத்துல நீங்கள் மொபைல் வேணால் வச்சுக்கலாம். டிரான்ஸ்மிஷன் ஹம்ப் கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க. அதாவது நீங்கள் ஒரு 3 பேர் கோரும்போது சென்டர் பேசஞ்சருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தாங்க இருக்கும். சென்டர் லைட் எதுவுமே இல்லை. ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் 2 பக்கமே வந்துடுதுங்க. ப்ளஸ் நமக்கு கோட் ஹூக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சீட்டோட கம்ஃபர்ட்டை பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த நெக்ஸானுக்குள்ளே வரேங்க. லைட்டாக குமிஞ்சு வர மாதிரி தாங்க இருக்குது. சீட்டிங் பொசிஷன் கொஞ்சம் அப்ரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப தூக்கலாக இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, லெக் ரூம் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. தை சப்போர்ட் ஓகேங்க. நான் தை சப்போர்ட் மோசம்னு சொல்ல மாட்டேன். கம்பெடிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நெக்ஸான் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஹெட் ரூம் பார்த்துக்குங்க. ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு கேப் கிடைக்குதுங்க. ரியர் கம்ஃபர்ட் பொறுத்தளவு நல்லா இருக்குதுங்க. 2 பேர் அப்படின்றது ரொம்ப தாராளமாக கூந்துட்டு போகலாங்க. 3 பேர் கோரும்போது இந்த ஷோல்டர் அப்படின்றது கொஞ்சம் இடிக்குங்க. சைட் பேசஞ்சர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஓகே, இந்த வீக்குடைய டோர் 35 கேளுங்க. ஒரு சாலிடான 35ங்க. 35லேயே இதோடைய பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு யூகிக்க முடியுதுங்க. ஓகே, நான் இந்த வெஹிக்கிள்லேருந்து இறங்குறேங்க. இந்த வெஹிக்கிளில் ஏறதுக்கும் சரி இறங்கும் சரி ஓரளவுக்கு கன்வீனியன்ட் தாங்க இருக்குது. மோசம்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். வீட்டில் பெரியவங்களே ஏறிட்டு இறங்குற மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு பெட்டராக தாங்க இருக்குது. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாதுங்க. தென் இந்த வெஹிக்கிள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கோ டிரைவர் சீட்டுக்கு கீழே அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் கிட் வச்சுக்கிறாங்க. பிகாஸ் இது சிஎன்ஜி அப்படின்றதால ஒரு எமர்ஜென்சி டைமில் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபிக்ஸிங்குமே கரெக்டான ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி டைமில் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் ஸ்பெக்ஸ் பொறுத்தளவு நமக்கு 1.2 லிட்டர் ரேவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 3 சிலிண்டர் டர்போ இன்ஜினுங்க. பெட்ரோலை பொறுத்தளவு 120 PS பவரையும் 170 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அதுவே சிஎன்ஜிக்கு 100 PS பவரையும் 170 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் நமக்கு ரியல் வேல்ல நமக்கு ஹைவேல ஒரு 14 to 16 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. அதுவே நமக்கு ஹைவேல சிஎன்ஜிக்கு ஒரு 20 கிலோமீட்டர் எதிர்பார்க்கலாங்க. சிட்டிக்குள்ளே நமக்கு சிஎன்ஜிக்கு ஒரு 18 to 20ங்க. அதுவே ரெகுலர் பெட்ரோலுக்கு ஒரு 10 to 13 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. இதோடைய இன்ஜின் நோட்டை கேளுங்க.
ஓகேங்க, அடுத்து இதோடைய கலர் ஆப்ஷனுங்க. கலர் ஆப்ஷன் பொறுத்தளவு இந்த பேஸ் வேரியன்ட் லெவலுக்கு காம்பேக்ட் எஸ்யூவி 4 விதமான கலர்ஸ்ல அவைலபிளா CNG அப்படின்றது ஒரு சில பிராண்ட்ஸ்ல மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்க. கிரே அதுலயும் டாடால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வெஹிக்கிள்ஸ்லயும் CNG அப்படின்றது அது போக ராயல் ப்ளூ அது போக ஒரு சில பிராண்ட்ஸ்ல CNG அப்படின்றது இந்த காம்பேக்ட் எஸ்யூவி செக்மென்ட் கேட்டகரியில இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் பொறுத்தளவு அப்படி பாக்கும்போது 7.9 அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம இருக்கிற இந்த ஸ்மார்ட் CNG ஓட இன்னும் சேஃபரா இருக்குங்க. 8.9 லாக்ஸ் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரெகுலர் பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது பிராண்ட் CNG கம்பேர் பண்ணும்போது நெக்ஸான் லெவலுக்கு அதுவே இதோட ஆன் ரோட் ஸ்பேஸ் பெரிய காம்ப்ரமைஸ் அப்படின்றது 60000 ரூபாய்ங்க. சோ அந்த ஒரு வகையிலுமே இந்த CNG க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லட்சம் பேஸ் மாடல் ரெகுலர் பெட்ரோல் எடுக்கும்போது இந்த ஸ்மார்ட் பிளஸ் எஸ் க்கு உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த CNG போகும்போது நீங்க பேஸ் மாடலா எடுத்தாலுமே உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க ரெகுலர் பெட்ரோல் பாக்கும்போது நீங்க CNG எடுத்துக்கலாம். அந்த 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. ரீஃபைன்மென்ட் ஆகட்டும் அண்ட் எஃபிஷியன்சி ஆகட்டும் 5 ஸ்பீட் மேனுவலை கம்பேர் பண்ணும்போது 6 ஸ்பீட் மேனுவலில் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக தாங்க இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்க நண்பர்களே, கண்டிப்பாக இந்த கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூவுடன் உங்களை சந்திக்கிறேன்.